அவுட்டான கேள்வியில் ஃபெயில் ஆகிற கோஷ்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி கேள்வி அவுட் ஆகிடுமா, ஆனாலும் இவன் எக்ஸாம் எழுத போது என்ன பண்ணுவானா, ஆன்சர் எழுத தெரியாமல் வந்துடுவானா. அப்படி ஆன கேஸ் தான் யார், நம்ம. ஏன்னா ஆண்டவர் என்ன கேள்வி கேட்க போறாருன்னு என்னைக்கோ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார். என்ன கேள்வி கேட்பாரு, மோட்சத்து வாசலில் நிற்கும் போது என்ன கேள்வி கேட்பாரு, சர்ச்சுக்கு போனியா, பைபிள் படிச்சியா, ஜெபமாலை சொன்னியா, சிலுவை பார்த்து செஞ்சியா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? தெரியல. பார்த்தீங்களா, என்ன கேட்பாரு, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தியான்னு கேட்பாரு. பைபிள் அப்படிதான் இருக்கு. தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தியா, பசியோடு இருந்தேன் உணவு கொடுத்தியா, ட்ரெஸ் இல்லாம அம்மனம கிட்டே கடந்தேன், உன்கிட்ட நீ அடுக்கி வச்சிருக்கிறியே கபடில், அதுலேருந்து எடுத்து ஒன்னையாவது கொடுத்தியா, தங்குறதுக்கு இடம் எல்லாமே இருந்தவன் வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தியா, ஜெயிலில் கிடந்தேன் வந்து என்னை பார்த்தியா, உடம்பு முடியாம படுத்து கிடந்தேன் வந்து என்னை சந்திச்சியா. இன்னைக்கு கூப்பிட்டாருன்னா வாசல்ல நிக்க வச்சு இந்த கேள்வி கேட்பாரு. எத்தனை பேர் பாஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், அவுட்டான கொஸ்டின் பேப்பர்ல ஃபெயில் ஆகிற கோஷ்டி தான் நிறைய. என்ன எல்லாம் பண்றோம், ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பாரோ அதுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டோம், ரெடி பண்ண மாட்டோம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நைட் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உடனே போய் இந்த கேள்விகளுக்கு தேடுவீங்கல்ல. அப்ப ஏன் தேடல? திமிரு. என்ன திமிரு? எல்லாரும் சாமா, நான் மட்டும் சாவ மாட்டேன்ற திமிரு. அதான் நம்ம எல்லாருக்கும்